ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் தோல்விங்க. 2 தோல்வி. லக்னோ அணிக்கு ஆப்போசிட்டாக தோற்றுருக்காங்க. அதனால் புள்ளிப்பெட்டியில் 5வது இடத்துக்கு ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா டாப் 4ல் மெயின்டைன் ஆகி வந்தாங்க சென்னை அணி. இப்போ பார்த்தீங்கன்னா 5வது இடத்துக்கு வந்திருக்குது, ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. அதை பற்றி நம்ம கோச் ஃப்ளெமிங் ஒரு கருத்து தெரிவித்தாருங்க. எங்கள் தோல்விக்கு காரணம் முக்கியமான பவுலர் தான். ஏன்னா பேட்ஸ்மேன் நல்லா அவங்க வேலையை பண்ணுறாங்க. சிவன் துபே இருக்கட்டும், ருத்ராஜ் கைக்வாடா இருக்கட்டும், நல்லா பண்ணுறாங்க. ஆனால் போலிங் சைடில் தான் ரொம்ப வீக்காக இருக்குது. எங்களோட ஒரே ஒரு பத்திரனா மட்டும்தான் ஓரளவுக்கு போடுறாரு. மற்றபடி எல்லா பவுலரும் அடி வாங்குறாங்க. முஸ்தபிசுர் ரஹ்மான் நல்லா போட்டுட்டு இருந்தார். ரீசெண்டாக அவர் சரியாக போடல. அதனால் அவங்களாம் கொஞ்சம் நல்லா போட ஆரம்பித்தா கண்டிப்பாக நாங்கள் வெற்றி வருவோம். ஏன்னா இதுக்கு மேலே வர மேட்ச்சில் எங்களுக்கு முக்கியமான மேட்ச்சு. நாங்கள் இதற்கு 8ல் 4 ஜெயிச்சிருக்கோம். இதுக்கு வர போட்டி இன்னும் 6ல் நாங்கள் 4 ஜெயிச்சா தான் கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மெயினாக இந்த 2 ஹோம் மேட்ச் இருக்குது எங்களுக்கு. அதனால் ஹோம் மேட்ச்சை எங்கள் குறிக்கோள் அதை வின் பண்ணுறது தான் சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஜடேஜாவை ஏன் 2 டவுன்த்து எடுத்து அமிச்சிங்கன்னு சொன்னதுக்கு பிசிசிஐ எங்களை ப்ரெஷர் பண்ணாங்க. ஜடேஜா வேர்ல்டு கப் வருது, அவர் முன்னே வச்சு ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, அவர் சொல்கிறத பார்த்தா அது மாதிரி தாங்க நடக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் டெல்லி அணி பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் தூக்கின்னு வந்து 1 டவுன் இறக்கி விட்டாங்க. நல்லா பண்ணார், ஸ்கோரில் அடிச்சார். ஏன்னா அவரெல்லாம் வேர்ல்டு கப்பில் எடுக்கிற ஒரு பிளேயராக இருக்கார். அந்தமாரி இருக்கும்போது நல்லா வேர்ல்டு கப் பிளேயர்லாம் முன்னேறிக்கி விட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி பிசிசிஐ ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஒருவேளை ஐபிஎல் வேர்ல்டு கப்புக்கான செலெக்ஷன் பிளேயர்ஸ் எடுக்கிற மாதிரி போயிட்டுருக்குங்க. ஏன்னா நிறைய மாற்றங்கள் தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சென்னை அணி ஒரு ஜடேஜா முன்னே இறக்கி விட்டாங்க, நல்லா தான் ஆடினார். இருந்தாலும் வெற்றி பெற முடியல. வர மேட்ச் நல்லா பண்ணி வெற்றி பெற்றால் தான் கண்டிப்பாக நம்ம பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிச்சர்ட் கேல்சன் முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வராருன்னு சொல்லி வச்சுருந்தோம். அவர் வர மண்டே கண்டிப்பாக நம்ம சென்னை டீமில் இணைஞ்சிருவார்னு சொல்லிட்டு தகவல் வெளியே இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் வர மண்டேலேருந்து அவர் நேஷ்னல் டியூட்டிக்கு போயிடுவார். அவர் அப்படி போனவொடனே இவர் இப்படி வந்துடுவாருங்க. அதனால் அவர் கண்டிப்பாக மண்டேக்கு அப்புறம் வர மேட்ச்சில் அவைலபிளாக இருப்பார். அவரோட போலிங் பார்க்கறதுக்கு நிறைய ஆவலாக இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு நல்ல டால் பவுலருங்க. இங்கிலாந்து கிடைச்ச பொக்கிஷனையும் சொல்லலாம். ஆனால் அவருக்கு என்ன இன்ஜுரினால் அவர் ரொம்ப இங்கிலாந்து அணியில் விளையாட முடியாமல் போச்சு. டெத்துலாம் சூப்பர் பவுலருங்க. அதுவும் டெஸ்ட் மேட்ச்செல்லாம் அவர் டொமஸ்டிக் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்து வைப்பார், பவுன்ஸ் போடுவார். அதனால் அப்படி நல்ல ஸ்கில்ஸ் இருக்கிற பிளேயர் தான். ஆனால் அவர் இன்ஜுரியால் அவர் லைஃபே போயிடுச்சுன்னு சொல்லலாம். இங்கிலாந்து அணியில் நீடிக்க முடியல. அதனால் 36 வயசு ஆகுதுங்க. அவர் வரது நம்ம சென்னை அணிக்கு நல்லது தான். நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் நான் எதிர்பார்க்குறேங்க. அவரோட போலிங்கோசர் கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்க, அடுத்த வாரம் எஸ்ஆர்ஹெச் கூட நம்ம சென்னை அணி மோதுது. அதில் எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம ரிச்சர்ட் கேல்சன் அவரோட போலிங் பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் அதுவும் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்க நான் சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஐபிஎல் பற்றி டே பை டே அப்டேட்டில் சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.